Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிப்ஸ் நம்பர் 2 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும். அதை கிளிக் பண்ணி வச்சா தான் நம்ம போற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்க மொபைல் தேடி வரும். அதுக்கு அப்புறம் இந்த வீடியோக்கு கீழ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஃபேஷியல் வீடியோ ஆகட்டும், அதுக்கு அப்புறம் ஹேர் ஃபாலுக்கும் அப்புறம் பொடுகுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் போட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? லிங்க் நான் கொடுக்குறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோ போட்டப்போ வந்து நிறைய பேர் என்ன கேக்குறீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கும் போடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நான் இப்போ வந்து ஃபேஷியல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன். நிஜமா சொல்றேங்க. நான் போட்டேன்றதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லலை. நான் வந்து எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்றது மாதிரி இதுவும் நான் சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. எந்த ஒரு அந்த குட்டி குட்டி இந்த வேக்கூர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்படியே ஷைனிங்காக இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஃபேஷியல்லாம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக கருவணையம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த லாஸ்ட்டு ஃபேஷியல் போட்டதுக்கப்புறமா இப்போது நான் போட்டதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே கிடையாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபேஷியல் பண்ணிவிட்டு நான் ஒன்றுமே செய்யலை. நான் வந்து சும்மா துண்டில் மட்டும் தொடச்சிட்டு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களே பார்க்கலாம் என்னோட லாஸ்ட் வீடியோக்கும் இப்போவுக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு. ஏன்னா எனக்கு வந்து அந்த கீழே பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த கருவளையம் எதுவுமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சே நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப கிளியராக இருக்குது நம்மளோட ஃபேஸு. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாமல். சரியா? ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஆயிலி ஸ்கின்னுக்கான ஃபேஷியல் எப்படின்னு செய்கிறது பார்த்துருவோம். இதில் 4 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தயிரும் லெமன் ஜூஸும் எடுத்திருக்கேன். அடுத்த ஸ்டெப்பு ஸ்க்ரப்பும் தேன் ரோஸ் வாட்ரு. 3வது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு கஸ்தூரி மஞ்சளும் அரிசி நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா அரிசி ஊறிட்டு இருக்கு கொஞ்சம். இது வந்து இந்த அரிசி தண்ணியில் வந்து B12 அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபேஸு. அதுக்காக நான் எடுத்திருக்கேன். அப்புறம் 4th வந்து ஃப்ரூட்ஸ் ஃபேஷியல். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா விஷயத்துக்குமே. இதில் வந்து கர்டு சேர்த்துறேன். இது வந்து ஆயிலி ஸ்கின்னுன்றதுக்காக நான் வந்து தயிரும் லெமனும் எடுத்துக்கிறேன். ரொம்ப லெமன் சேர்க்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா லெமன் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகம் ஃபோல்ஸ் விழுகும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கிளென்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்ப்போம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு ஸ்க்ரப்பு. 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேன் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, போதும். ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அரிசி மாவு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு பேக்கெட்டாக ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்ப்போம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு 3rd வந்து கஸ்தூரி மஞ்சள். அதுக்கப்புறம் நம்ம நல்லா அரிசியை வந்து நல்லா அதை வந்து கழுவணும். அந்த கழுவுன தண்ணியை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3rd ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இப்போ 4th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரூட்ஸில் செய்ய போகிறோம். இந்த ஆரஞ்சு பழத்தில் உள்ள சாரும் வாழைப்பழமும் நம்ம வந்து மாய்ஸ்சரைஸ் க்ரீம் மாதிரி அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 4th ஸ்டெப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வந்து எப்பவும் போல் முகத்தை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். எப்பவும் போல கிளிப்பு போட்டுக்கோங்க. கிளென்சர் நான் யூஸ் பண்றேன். தயிரும் லெமனும். சரியா? இந்த கிளென்சர் போட்ட உடனே நம்ம வந்து உடனே எடுத்துடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெமன்ல வந்து நிறைய சிட்ரிக் அமிலம் இருக்கு. அது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து சின்ன சின்ன ஹோல்ஸாக வந்து போட ஆரம்பிக்கும். அதனால உடனே 5 நிமிஷம் கூட வைக்கக்கூடாது, 3 நிமிஷம் தான் இருக்கு டைம். உடனே க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்க்ரப் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி நான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்கணும். நம்மளோட ஃபேஸில் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ப்ரெஷர் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து செய்யும்போது கொஞ்சம்
கொஞ்சம் மைல்டாக வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப மைல்டாக இருக்கும், நம்மளோட ஃபேஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து ஸ்க்ரப் செய்யும் போது மசாஜ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம எப்பவும் போல் க்ரீம் வந்து இந்த ஸ்க்ரப்பை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி கழுத்தை வந்து பண்ணணும். இந்த கழுத்தில் உள்ள சதையை வந்து மேலே ஏற்றணும். ஏற்றிட்டு இப்படி கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு நம்ம வந்து இந்த இது வந்து இப்படி தான் பண்ணணும் மசாஜ். நம்மளோட இந்த தலைவலிக்கும் பாருங்களேன், இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கும். நம்ம வந்து இப்படி பண்ணணும். அடுத்து வந்து இப்படி நம்மளுடைய கண்ணுக்கு ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து 5 டைம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த நோஸ் கிட்ட இப்படி வந்து நம்ம 2 விரலால வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். அப்படி இப்படி வந்துட்டு அடுத்து இப்படி கொண்டு போகணும். ஸோ மெயினாக வந்து ஹெட்டுக்கு தான் வந்து ரொம்ப ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கும். அங்கே வந்து நம்ம வந்து இப்படி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. அதுக்கப்புறம் இப்படி வந்து Hey mom, go away, jumping away. Mama, mama, if when I want them, come mama. நம்ம வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் வச்சு விட்டுறணும். 5 நிமிஷம் வந்து நீங்கள் இந்த மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து இந்த ஸ்க்ரப்புக்கு மட்டும் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் நம்மளோட ப்ரெஷர் பாயிண்ட் வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட ஃபேஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ எந்தெந்த பாயிண்ட்டுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இப்படி கொண்டு வரணும் ஒரு பாயிண்ட்டு, அடுத்து இங்கேருந்து செகண்டு, அடுத்து வந்து இங்கேருந்து தேர்டு. இந்த விரலை வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இப்படி போய் இங்கே வந்து ஃபுல் ஸ்டாப் மாதிரி வைக்கணும். அடுத்து இங்கே இப்படி, அடுத்து வந்து இப்படி நம்ம விரலை வந்து இப்படி வச்சு எடுக்கணும். எடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய கண்கள் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்ணை மூடி திறக்கிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பிருவங்களை வந்து இப்படி எடுத்து இப்படி பண்ணணும். இப்படிலாம் பண்ணும்போது நல்லா இருக்கும் ஹெட். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இப்போது நம்மளோட கழனி தண்ணி இதில் சேர்த்துருக்கனால B12 அதிகமாக இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விட்டமின் இதில் இருக்குது. அதனால் ஒரு 10 நிமிஷம் இதை வந்து அப்படியே காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் நேரம் திரும்ப வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு நம்ம வந்து இப்படி திரும்ப வந்து மசாஜ் பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு திரும்ப வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். எப்போ பண்ணாலும் மேலேயே பண்ணுங்க. இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கனைக்கு வந்து கொஞ்சம் எரிச்சல் மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் அந்த ஆன்டிபயோட்டிக் இந்த இருக்கிற கிருமிகள் எல்லாத்தையும் வந்து எடுத்துடுறதுனால கொஞ்சம் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் இந்த மாதிரி இடம் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் எரிச்சல் தரும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த மாய்ஸ்சரைஸ் க்ரீம் மாதிரி இந்த வந்து பழம் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ ஆயில் ஸ்கின்னிங்காக இருக்கப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து குறையிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கனாவே. ஓகே, இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்பவும் போலவே மசாஜ் பண்ணுங்கள். மேலேயே பண்ணிவிட்டு இந்த கீழே சின்ன இந்த மூக்கு இந்த சைடு இது கண்ணுக்கு கீழேலாம் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து இது மாதிரி ப்ரெஷர் கொடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃபேஷியல் சரியாக போயிடுச்சு.
இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. நான் எல்லா ஃபேஷியலும் பண்ணிட்டேன். குட்டியாக பொட்டு மட்டும் வச்சுக்கிறேன். நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குது. செஞ்சு பாருங்கள். ஏன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் யூஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஃபேஸையும் போட்டு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு காமிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக புரியுன்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அம்மா பாய் சொல்லுங்கள். Bye.